வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் எக்ஸல் 100க்கு வந்து ஃபுல் சர்வீஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய பொருள்லாம் வந்து இதில் இத்து போயிருக்கு, அது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃபஸ்ட்டு வண்டியை வந்து நம்ம நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை ஃபுல்லாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லைன் பை லைனாக எல்லா வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் ஸ்டாண்டு தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னா சென்டர் ஸ்டாண்டு தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது ஃபுல்லாகவே நல்லா ஜாம் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அது ஃபுல்லாக பாதி உளுத்து கொட்டிருச்சு, அதாவது துரு பிடிச்சி பாதி வீணாக போயிடுச்சு. அதை நம்ம மாற்றினதுக்கப்புறமா நம்ம மற்றது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்கணும், என்னென்ன பொருள் மாற்றுறங்கிறத நம்ம பார்க்கலாம். வண்டி ரொம்ப நாளாக நிறுத்தியே வச்சுருந்ததுனால எல்லாமே வந்து நல்லா ஜாம் ஆகிருக்கு. ரெஸ்ட் ஸ்ப்ரேலாம் அடித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் சென்டர் ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பழைய சென்டர் ஸ்டாண்டோட இந்த லாக் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஒரிஜினல் சென்டர் ஸ்டாண்டு தான். இப்போ லாக் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு மாட்டிடலாம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்ட்ரு கார்பரேட்டர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு டேங்கை ரிமூவ் பண்ணணும். டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்ட்ரு அதுக்கப்புறம் கார்பரேட்டர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஃப்ளக்கையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் தான் பண்ண போகிறோம், ஃப்ளக்கும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், கார்பரேட்டர் வந்து க்ளீன் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டார் யூஸ் பண்ணி நம்ம அதில் இருக்க ஸ்டார் மித்த எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸில் வந்து ஒரு ஸ்க்ரூ மட்டும் நல்லா ஜாமாக இருக்குது, ரிமூவ் பண்ண முடியல. அதனால் ஃபுல் செட்டு ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ் ஃபுல் செட்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த ஒரு ஜாமாக இருக்க ஸ்க்ரூவுக்கு மட்டும் ரெஸ்ட்டு ஸ்ப்ரே அடித்து கொஞ்சம் நேரம் அதை ஊற விட்டுடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து கார்பரேட்டர் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கார்பரேட்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பழைய ஃப்ளக்கை எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து புது ஃப்ளக்கு தான் போட போகிறோம். புது ஃப்ளக்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளக்கு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அடாப்டரும் சேஞ்ச் பண்ணி நம்ம அதை ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் ஆயிலை வந்து ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுடலாம். இன்ஜின் ஆயில் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து அது ட்ரை ஆகிற கேப்பில் வந்து நம்ம கார்பரேட்டரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கார்பரேட்டரை வந்து நம்ம இப்போ எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப மறுபடியும் ரிமூவ் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஜெட்டு நீடிலு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸு கிளாம்பு எல்லாமே வந்து நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ பெட்ரோல் போட்டு எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் அந்த ஹோல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடப்பு இருக்குது. அதை வந்து பெட்ரோல் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெஸ்ட் ஸ்ப்ரேவும் நம்ம அதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கார்பரேட்டரில் இருக்க எல்லா பேர் பார்ட்ஸுமே வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ண எல்லாத்தையுமே வந்து அசெம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கார்பரேட்டர் எல்லாமே வந்து அசெம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதை வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ கார்பரேட்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து கேபிள்லாம் மாற்றுற வேலை இருக்குது. அந்த கேபிளையும் நம்ம மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் ஏர் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஏர் ஃபில்ட்ரு இப்போ ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தான் வச்சுருந்தோம். இப்போ ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ் எடுத்து வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ஆயில் போல்ட் வந்து டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இன்ஜினுக்கு கீழே வந்து சைலன்சர் கிளாம்ப் ஒன்று வரும். அதை வந்து புதுசு, ஏன்னா ஆல்ரெடி அது இத்து போச்சு, அதனால் அது புதுசு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கிளாம்பை ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறமா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சென்ட்ரு ஸ்டே இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து போல் நெட்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு போல் நெட் வச்சுட்டு நம்ம ஃபுல் டைட் வச்சிடலாம். அந்தாண்ட மிஷின் வச்சு ஃபுல் டைட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ எல்லா வேலையும் பாதி வேலை முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து டேங்க்கை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் பாதி வேலை வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். மறக்காமல் பார்ட் 2 வீடியோவும் பார்த்துட்டு வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.